தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மதுரை மாநாடு நடந்து முடிந்திருக்கு. இந்த மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கண்மூடித்தனமா நம்பியது. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த மாநாடு முடிச்சிட்ட அப்புறமா தமிழக வெற்றி கழகம் சார்பாக கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்போட ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுத்திருக்காங்க, இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் எத்தனை தொகுதிகளில் திரு விஜயா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. டீட்டெயிலா பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் இருக்க போகிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த தொகுதியில் ஒரு 3000 பேர், அதுக்கப்புறமா இங்க சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு 3000 பேர் அப்படின்னு சொல்லி 234 தொகுதியிலும் 3000 பேர் கிட்ட இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதியில் 3000 பேர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இப்ப தேர்தல் வச்சா 100க்கும் மேற்பட்ட தொகுதியில அதிகபட்சமான வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திமுகவை விட அதிகமா இல்ல அதிமுகவை விட அதிகமா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனா ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான வாக்குகள், ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் ஆதரவு இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கணும்னா 118 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். அப்படி 118 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டால் கொங்கு சட்டமன்றம் ஆகிவிடும். இதுவரைக்கும் தமிழகத்தில் கொங்கு சட்டமன்றம் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கொங்கு சட்டமன்றம் வந்துவிடும். அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, யாரோட இணைகிறார்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள், அதாவது தமிழக வெற்றி கழகம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல இந்த ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன் பல நியூஸ் சேனல், முக்கியமா பல கார்ப்பரேட் கம்பெனிஸ் கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் திமுக ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 15லிருந்து 20% மேல வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கு அப்புறமா இது தமிழக வெற்றி கழகம் எடுத்த ரிப்போர்ட்ல 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கருத்து கணிப்பு வாய்மொழியா எடுக்கப்பட்டது. அதாவது தமிழக வெற்றி கழகம் வெற்றி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லி வெறும் 2 நாள் 234 தொகுதியில் எடுக்கப்பட்டது. அதனால இந்த கருத்து கணிப்போட ரொம்ப ஸ்ட்ராங்கான தன்மைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். அதனால இந்த கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்புல சொல்வதை நம்ம 50% கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 30% ஏற்றுக்கொள்ளலாம். 30% ஏற்றுக்கொண்டால் போதும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் கண்டிப்பா இப்ப எலெக்ஷன் வச்சாலும் 20% மேல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கருத்து கணிப்புல சொல்வது மாதிரி 100 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் இப்ப இருக்க சூழ்நிலையில. மேபி இன்னும் 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வேற மாதிரி மாறலாம். அதனால தமிழகத்தோட அரசியல் களமும் வேற மாதிரி மாறலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு வரும். அதுதான் 80% நம்புற மாதிரி கருத்து கணிப்பாக இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மதுரை மாநாடு நடந்து முடிந்திருக்கு. இந்த மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கண்மூடித்தனமா நம்பியது. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த மாநாடு முடிச்சிட்ட அப்புறமா தமிழக வெற்றி கழகம் சார்பாக கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்போட ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுத்திருக்காங்க, இந்த கருத்து கணிப்போட முடிவுகள்
தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட இந்த கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த தொகுதியில் வந்து ஒரு 3000 பேர், அதுக்கப்புறமா வந்து இங்கே சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு 3000 பேர் அப்படின்னு சொல்லி 234 தொகுதியிலும் 3000 பேர் கிட்ட இந்த கருத்து கணிப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதியில் 3000 பேர். ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ தேர்தல் வச்சா 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து அதிகபட்சமான வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து திமுகவை விட அதிகமா இல்லை அதிமுகவை விட அதிகமா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான வாக்குகள், ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் வகையில் வந்து இந்த ஒரு வாக்குகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வந்து ஆதரவு வந்து இப்போ வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை வந்து பிடிக்கணும்னா 118 தொகுதிகள் வந்து வெற்றி பெற வேண்டும். அப்படி வந்து 118 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்று விட்டால் கொங்கு சட்டமன்றம் வந்து ஆகிவிடும். ஸோ இது வரைக்கும் தமிழகத்தில் கொங்கு சட்டமன்றம் வந்து வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொங்கு சட்டமன்றம் வந்து விடும். அப்போ அது தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாரோட இணைகிறார்களோ அவங்க தான் வந்து ஆட்சி வந்து அமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள், அதாவது தமிழக வெற்றி கழகம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளில் இந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்பு வந்து பல நியூஸ் சேனல், முக்கியமாக பல கார்பரேட் கம்பெனிஸ் வந்து கருத்து கணிப்பு வந்து எடுத்திருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் இது திமுக ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 15லிருந்து 20% மேல வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறமா இது வந்து தமிழக வெற்றி கழகம் எடுத்த ரிப்போர்ட்ல 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து வாய்மொழியா எடுக்கப்பட்டது. அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லி வெறும் வந்து 2 நாள் 234 தொகுதியில் வந்து எடுக்கப்பட்டது. அதனால இந்த கருத்து கணிப்போட ரொம்ப ஸ்ட்ராங்கான தன்மைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். அதனால இந்த கருத்து கணிப்பு இந்த ஒரு கருத்து கணிப்புல சொல்வதை நம்ம 50% கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 30% வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ 30% ஏற்றுக்கொண்டால் போதும். அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் கண்டிப்பா இப்போ எலெக்ஷன் வச்சாலும் 20% மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கருத்து கணிப்புல சொல்வது மாதிரி 100 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் இப்போ இருக்க சூழ்நிலையில். மேபி வந்து இன்னும் 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வந்து வேற மாதிரி மாறலாம். அதனால தமிழகத்தோட அரசியல் களமும் வந்து வேற மாதிரி மாறலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கருத்து கணிப்பு வரும். அதுதான் வந்து 80% நம்புற மாதிரி கருத்து கணிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.